நான் என்னுடைய உறவினர் இந்த சென்னையில் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் ஒரு ஊடகவியலாளர் அவருடைய தங்கச்சியை ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ உங்களுடைய பார்வையில் அஜித்குமார் தவறு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம யூகத்தின் அடிப்படையில் வந்து இப்படித்தான் அப்படித்தான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயம் விடுமில்லை. யூகத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புறேன்னு சொல்றீங்க. ஆனா எந்த யூகத்தின் அடிப்படையில் அஜித்குமார் தான் தவறு பண்ணியிருப்பாருன்னு அப்படி ஒரு கொடுமை அவருக்கு நடந்திருக்கணும் சார்? ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கவங்க சொன்னா தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிக்கிதாவுடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஆக ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணும்போதே வந்து தப்பா சொல்லியிருக்காங்கன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிறாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமா சரியில்லைன்றதை நீங்க ஒப்புக்கொள்கிறீங்களா? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் உண்மையிலே அவர்களுக்கு வந்து ஆளுங்கட்சி கூட தொடர்பு இருக்குமோ? அது வந்து நிக்கிதாவை வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தக்கூடிய சுயநலமிக்க பெண்கள்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து இப்போ ஆண் தாதாக்கள் இருக்கிறது மாதிரி பெண் சீட்டிங் அதிகாரிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அஜித்குமாருடைய மரணம் அந்த பெண் நிக்கிதாவுடைய சுயநலமா அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஓட்டையா இல்ல கட்சியினருடைய பங்களிப்பா? அஜித்குமாருடைய மரணம் இப்போ சேலம் மாவட்டத்தில் இப்போ நாமக்கல் மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து மிரட்டி உள்ளே உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணுறேன்னு கொள்ளையடிச்சு 10 கேஸ் என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு தான் SSI ஸ்டார் போட்டிருக்கோம், இன்னைக்கு தான் வந்து நமக்கு ஏட்டு வேலை கிடச்சிருக்கு, இன்சார்ஜ் வேலை கிடச்சிருக்குது, இதுக்குள்ளே சம்பாதிச்சு முடிச்சிடணும் அப்படிலாம் சில பேர் டார்கெட் வச்சுட்டு இருக்கான். அந்த ஆளெல்லாம் வந்து அவன்லாம் வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. பலி ஆடுகளாக ஆக்கப்படுகிறார்கள். IPS ஆஃபீஸர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரமாட்டேங்குது என்ற ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பல்பீர் சிங் வந்து நீங்கள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி அவர் வந்து வேலையே இல்லாமல் 1 வருஷத்துக்கு மேலே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அவர் மேலே திருப்பி சார்ஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? நான் வந்து காவல் நிலையத்தில் இருக்கிற காவல்துறை உதவி ஆய்வாளர்களும் காவல் நிலைய பொறுப்பு உதவி ஆய்வாளர்களும் ஒரு மனு கொடுத்தா CSRே கொடுக்கறது இல்லை. நானே வந்து குற்றம் சாட்டுறேன். பணம் வைத்து கொடுப்பவன் ரெக்கமெண்டேஷன்லேருந்து வச்சு கொடுக்குறவனுக்கு மட்டும்தான் வந்து FIRம் CSRம் போடப்படுகிறது. சாதாரண மக்களுக்கு CSR FIR போடவில்லை. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சார், சிறப்பு படை தனிப்படையெல்லாம் இது மாதிரி பதிவு பண்ணாம அன்அஃபிஷியலா அடிக்கிறதுக்காக வச்சிருக்க மாதிரி ஒரு கேள்வி எழுது. ஏன்னா 500 ரூபாய் கேட்குறியா, நான் எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு எங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் பாரு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை உங்ககிட்ட காட்டி உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் நிக்கிதா வந்து ஐயா இப்போ அவர் எழுதி வாங்கிட்டு இப்போ விட்டுற போறேன் ஏன் சொல்றாரு. ஆனால் அவர் வந்து 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருக்காரு. ரொம்ப வருத்தத்தோடு இந்த பதிவு பண்ண முதலமைச்சருக்கு போய் சேரட்டும் இந்த செய்தி. அவர் வந்து நாமக்கல் SP கிட்டையும் அந்த கேஸில் போட்டுருவேன் இந்த கேஸுடன் போட்டு மிரட்டி 10,000 25,000 வசூல் பண்ணுகிற வந்து கருப்பாடுகள் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல யாரெல்லாம் கருப்பாடுகள் என்று இதுவரையுமே நீங்கள் கண்டுபிடித்து அடையாளம் காட்டவில்லை. தமிழக முதல்வர் திரு MK ஸ்டாலின் அவர் சொல்றாரு, நாங்கள் இத்தனை அறிவுரை சொன்னதுக்கு அப்புறமா அப்படி அவர் சொல்றாரு, உங்களை பெரிய சரியில்லாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி வந்து காவல் நிலையத்தில் அடிச்சு கொலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. எதிர்காலத்தில் வந்து அவங்க நாங்க இந்த மாதிரி அந்த நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்ல முடியும். எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி வெளியே வருவார் நினைக்கிறீங்களா? ஆனா இந்த விஷயத்துல அஜித்குமாரோடைய மரணம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவும் கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தினால் மட்டும்தான் நாங்க இதை பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உயர் அதிகாரிக்கு இன்னொரு உயர் அதிகாரி அழுத்தம் கொடுத்திருக்காரு. அந்த உயர் அதிகாரியை திமுக அரசாங்கம் வெளியே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த உயர் அதிகாரியை இப்ப
இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் இடமோ அந்த 3 லட்சம் பணமோ, ஈவன் நடிகர் விஜய் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு, அந்த 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. இவைகள் எல்லாமே வந்து அந்த இழப்பு ஈடு செய்து முடியாது. எதிர்க்கட்சி தலைவரும் நேரடியா பேசியிருக்காரு. ஆனா இதுல என்ன மறுபடியும் ஒரு சந்தேகம் வருதுன்னா சார், திமுகவில இருந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. கட்சி சார்பா அரசு நிதியோட கட்சி சார்பா ஒரு 5 லட்சம் கொடுக்கும்பொழுது நீங்க சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண அதிகாரியோ இல்ல வந்து அமைச்சரோ திமுகவை சேர்ந்தவரா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லையா? அதிகம்தாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கவங்க சொன்னா தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிக்கிதாவுடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஆக ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் அதிகாரி அல்லது அரசியல்வாதிகிட்ட தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க இப்போ நிக்கிதா வந்து வீட்டை பூட்டிட்டு அவங்க தலைமறை ஆகிட்டாங்கன்னு அந்த அதிகாரியை காட்டி கொடுக்க அவங்க விரும்பவில்லை. இப்போ விசாரணை வந்து பயணத்தில் இருக்கிறோம், அது ஒரு நாளைக்கோ நாளானைக்கோ வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது. கண்டிப்பா. அப்ப இது கூடிய சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வரணும். இது போன்ற ரெக்கமெண்ட் இப்போ நானே சில காவல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு திரு டேவிட்சன் தேவாசிரியர் சொல்றாரு, காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க, எனக்கு காதல் திருமணம் பண்ணிட்டு வரவங்கள வந்து வச்சுக்கிட்டு பேரம் பேசாதீர்கள், அங்கெல்லாம் வந்து நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டு அவங்கள எந்த பக்கம் பணம் தேருமோ அந்த பக்கம் நிற்கலான்லாம் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே வந்து காவல் நிலையம் யாராக இருந்தாலும் அவனை உடற்கூட ஆய்வு பண்ணாமல், அதாவது அவன் மனநிலையும் உடல்நிலையும் பற்றி தெரியாமல் வந்து காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட 35 கட்டளைகளை அற்புதமாக வந்து வடிவமைச்சு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா ஐஜிகளையும் இப்போ முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணும்போதே வந்து தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு முதலமைச்சர்கிட்ட ஒத்துக்கிறாரு. முன்னுக்கு பின் முரணாக வந்து இப்போ சதீஷ்குமாருடைய மரணத்தில் நான் வந்து காவல்துறையில் மதுரையிலையும் இங்கேயும் அங்கேயும் வந்து நான் 4 சோர்ஸில் கேட்குற பொழுது முன்னுக்கு பின் முரணான செய்திகளை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இதுதான் நம்ம வந்து நிதர்சனமான ஒரு உண்மையை ஒத்துக்கணும். முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா, முன்னுக்கு பின் முரணான செய்திகளை எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு வருத்தப்பட்டார் டிஜிபி கிட்ட. டிஜிபி நேற்று வந்து எல்லா ஐஜிகளையும் டிஐஜிகளையும் எஸ்பிகளையும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டு இல்லை கடுமையாக எச்சரிச்சிருக்காரு. இப்போ முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய தகவல்களே முதலமைச்சருக்கே முன்னுக்கு பின் முரணா போகுது. இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லெவல்ல தான் இருந்திருக்கு. அப்ப வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமா சரியில்லைன்றதை நீங்க ஒப்புக்கொள்கிறீங்களா? இல்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லெவல்ல தான் இருந்திருக்குது அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய இந்த ஒரு மோசமான லெவலால தான் 25 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற குறைபாடுகள் கேர்லெஸ்னஸ்ஸு, ஏன்னா அதாவது பர்சனல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக சில காவலர்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுனால, சரியான டீம் லீடர்ஸ் வந்து ஒழுங்காக லீட் பண்ணாதனால தான் இது மாதிரியான காவல் நிலைய மரணங்கள் நடக்குது. கண்டிப்பா அது மிகையாக கண்டிப்பா சார். இப்போ இந்த நிக்கிதாவுடைய விஷயத்தையே பார்த்தீங்கன்னா 2011 எனக்கு வந்து முதலமைச்சரை தெரியும், கருணாநிதி அவர்களை தெரியும், ஸ்டாலினை தெரியும் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்காங்க 2011. அதன் பிறகு 2012 ஆட்சி மாற்றம் வந்துடுது, அதிமுக வந்துடுறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு, அதனால் என்னால் உங்ககிட்ட வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் இருக்கும்பொழுது இப்படி ஒரு விஷயம் வெளியே வரும்பொழுது உண்மையிலே அவர்களுக்கு வந்து ஆளுங்கட்சி கூட தொடர்பு இருக்குமோ? அது வந்து நிக்கிதாவை வந்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தபோது அவர்களுக்கு என்னென்ன தொடர்பு இருந்தது என்பதெல்லாம் வந்து பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்று கருதுகிறேன். ஏன்னா அவருக்கு மேலே ஏற்கனவே ஒரு 420 கேஸ் இருக்கு, லட்சக்கணக்கில் ஏமாத்திருக்காங்க. சொந்தக்காரங்க, உறவினர்கள், தெரிந்தவங்க அத்தனை பேர்ட்டையும் வாங்கிட்டு அப்படியே இல்லைன்னு சொல்லி மறைச்சிருக்காங்க போது வந்து பெண்கள்லே வந்து சில தவறான நடத்தை உடையவர்களாக இருக்காங்க. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி சுயநலமிக்க பெண்கள் ஏற்கனவே வந்து இப்போ ஆண் தாதாக்கள் இருக்கிற மாதிரி பெண் சீட்டிங் அதிகாரிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மாட்டியே தான் தீரணும் இல்லைங்க. அது அந்த அடிப்படையில் தான் வந்து நீண்ட நாட்களாக தவறு செய்து கொண்டிருந்த நிக்கிதா வந்து இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு உணர முடியுது. அரசியல் ரீதியாக வந்து அழுத்தம் கொடுத்தா தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்று நிக்கிதா வந்து பயணம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இதை புரிய வைக்குது. அஜித்குமாருடைய மரணம் அந்த பெண் நிக்கிதாவுடைய சுயநலமா அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஓட்டையா இல்லை கட்சியினருடைய பங்களிப்பா? அஜித்குமாருடைய மரணம் காவல்துறையினுடைய விசாரணையில் வந்து
தன்னுடைய சொந்த வெறுப்புக்கு இடமில்லாமல் விசாரிக்காமல் தவறியதால், சொந்த வெறுப்புக்கு அங்கே இடமே கிடையாது. உனக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்டு பத்திரப்பவனு கண்டுபிடிக்கிறது, அதற்கான கேள்விகளை கேட்பது என்னங்க, அதை வந்து அந்த டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து சரியான டீம் லீடரை வந்து நியமிக்காமல் விட்டது. இது போலீஸ் ஃபெயிலியர். அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக எதிர்கால காவல்துறை இருக்கவங்க கூட யாரையாவது பிடிச்சி கொண்டு வந்து பொய் வழக்கு போடுறது, பொய் ரெக்கவரி காட்டுறது, அதாவது பொய்யா வந்து அடித்து துன்புறுத்துறது. இப்போ சேலம் மாவட்டத்தில், இப்போ நாமக்கல் மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா சில பேரை வந்து மிரட்டி உள்ளே உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணுறேன்னு கொள்ளையடிச்சு 10 கேஸ் என்னால் சொல்ல முடியும். இல்லைங்க, அந்த மாதிரியான இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த 8 வருஷமாக 14 வருஷமாக நம்ம கான்ஸ்டபிளாக இருந்தோம். இன்றைக்கி தான் எஸ்எஸ்ஐ ஸ்டார் போட்டிருக்கோம். இன்றைக்கி தான் வந்து நமக்கு ஏட்டு வேலை கிடச்சிருக்கு, இன்சார்ஜ் வேலை கிடச்சிருக்குது. இதுக்குள்ளே சம்பாரித்து முடிச்சிடணும் அப்படிலாம் சில பேர் டார்கெட் வச்சுட்ருக்கான். அந்த ஆளெலாம் வந்து அவன்லாம் வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு உணர்த்திய சம்பவம் இது. கண்டிப்பாக சார். இப்போ எதற்காக எஸ்பியும் டிஎஸ்பியும் கைது செய்யப்படவில்லை? எதற்காக அவர்களுக்கு இடமாற்றம் மட்டும் பண்ணியிருக்காங்க? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு வழக்குகளும் வரும் பொழுதும் லோ ரேங்க் பர்சனல் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்கள் தான் பலி ஆடுகளாக ஆக்கப்படுகிறார்கள். ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரமாட்டேங்குது என்ற ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பல்பீர் சிங் வந்து நீங்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி அவர் வந்து வேலையே இல்லாமல் 1 வருஷத்துக்கு மேலே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அவர் மேலே 3B சார்ஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? நான் வந்து ஒரு காவல் பயிற்சி கல்லூரிய முதல்வர். விசாரிக்கிற பொழுது நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அவங்க வந்து என்ன மனநிலையில் இருந்தால், அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு விசாரிங்க அப்படி தான் நாங்கள் சொல்லி அனுப்பியிருக்கோம். புரியுது சார். நாங்கள் கொடுத்த பயிற்சி அத்தனையுமே வந்து மூட்டை கட்டி ஓரமாக வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு டார்கெட் கொடுத்தோடனே கூட்டிகிட்டு போய் சொல்கிறான்னு துணிந்து வைக்கிற மாதிரி அடிப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி செயல்களில் எதிர்காலத்தில் காவல்துறையில் இருக்கிற யாருமே ஈடுபடாதீர்கள். காவல் நிலையத்தில் இருக்கிற காவல்துறை உதவி ஆய்வாளர்களும் காவல் நிலைய பொறுப்பு உதவி ஆய்வாளர்களும் ஒரு மனு கொடுத்தா சிஎஸ்ஆரே கொடுக்கறது இல்லை. நானே வந்து குற்றம் சாட்டுறேன். என்னங்க, மனு வந்து ஒரு மனுஷன் வந்து பாதிக்கப்பட்டு விட்டு அவன் வந்து வீட்டில் உட்காந்து எழுதவே தெரியாதுங்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற உறவினர் எல்லாம் பிடிச்சி அவன் வந்து ஒரு 200-300 ரூபா செலவு பண்ணி தான் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வந்து எழுதி கொண்டு வந்து அதை வந்து காவல் நிலையத்தில் கொடுத்துட்டான். காவல் நிலையத்தில் வாங்கிட்டு அதுக்கு சிஎஸ்ஆரும் கொடுக்காம எஃப்ஐஆரும் போடாமல் அவர் வந்து டப்பாவுக்கு அடியில் யாரெல்லாம் வந்து பணம் வைத்து எனக்கு இந்த தாய் மாமனுக்கு பணம் வச்சு வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு, பணம் வைத்து கொடுப்பவன் ரெக்கமெண்டேஷன்லேருந்து வச்சு கொடுக்குறவனுக்கு மட்டும்தான் வந்து எஃப்ஐஆரும் சிஎஸ்ஆரும் போடப்படுகிறது. சாதாரண மக்களுக்கு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போடப்படுவதில்லை. இப்போது வந்து ஏடிஜிபி திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் சிஎஸ்ஆரோ அல்லது எஃப்ஐஆரோ போடாமல் எந்த வழக்கையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். இப்போ நாளையிலேருந்து காவல் நிலையத்துக்கு போகிறவங்க, சார் நான் ஒரு கொடுத்த மனுவுக்கு எனக்கு ஒரு ரசீது கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு இந்த சர்க்குலர் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நான் என்னுடைய உறவினர் இந்த எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில், இந்த சென்னையில் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் ஒரு ஊடகவியலாளர் அவருடைய தங்கச்சியை ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில். என்கிட்ட 10 தடவை ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, காவல் நிலையத்தில் எல்லாம் நேர்மையாக தான் இருப்பாங்க, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட தொடர்ந்து போய் கேளுங்க, ஒருவேளை பிஸியாக இருந்திருப்பார். சார் நான் ஒரு 15லேருந்து 20 முறை போயிட்டேன், ஒரு சிஎஸ்ஆரே கொடுக்கவில்லை. அவருடைய பெயர் பாரதி. என்னங்க, இப்போ கூப்பிட்டா வந்துடுவார். என்னங்க, ஒரு 3-4 நாளுக்கு முன்பு காவல்துறையில் இவ்வளோ அநீதி பண்ணுறாங்களே சார், எங்கள் அக்காவை போட்டு அடியோடின்னு அடித்து துன்புறுத்தி சாகும் நிலையில் இருக்கிறாங்க. ஒரு மனு கொடுத்தா அந்த மனுவுக்கு வந்து எஃப்ஐஆரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சிஎஸ்ஆரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அன்அக்கௌண்டடாக விசாரிக்கிறதுக்கு நீ இந்த ஏரியாவுடைய தாதா கிடையாது. அன்அக்கௌண்டடாக ஒரு பென்ஷனை வாங்கி உன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்கிறதுக்கு உன்னை வந்து தாதாவா எவனையுமே அப்பாயின்ட் பண்ணல சார். இந்த அன்அக்கௌண்டடா விசாரிக்கிறதுக்காக தான் சிறப்பு படை தனிப்படையெல்லாம் இருக்கா? ஏன் இந்த கேள்வியை நான் கேட்கறேன். இல்லை, சிறப்பு படை அப்படிங்கிறது வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கை சீரிய முறையில் விசாரிப்பதற்காகத்தான், நோக்கம் அதுதான். ஆனா எஃப்ஐஆர் செயல்பாடு மாறி போனதுங்கிறது உண்மை. கண்டிப்பா சார். ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம அஜித் குமாரை வந்து 2 நாள் பதிவு பண்ணாம அதிரடி படையை விட்டு அடிச்சிருக்காங்க. தவறு. அப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சார், சிறப்பு படை தனிப்படையெல்லாம்
இது மாதிரி பதிவு பண்ணாம அன்அஃபிஷியலா அடிக்கிறதுக்காக வச்சிருக்க மாதிரி ஒரு கேள்வி எழுது. ஏன்னா காவல்துறையில் இருக்கிற அந்த பர்சனல்ஸ் மேக்ஸிமம் அடிக்கிற மாதிரி தெரியல. இது போல சிறப்பு படை தனிப்படையை வச்சுதான் அதிகாரிகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த சந்தேகம் இருக்க நபர்கள் மேல தாக்குதல் நடத்துற மாதிரி தெரியுது. இல்ல நீங்க சொல்வது கிட்டத்தட்ட ஒரு டீம் லீடர் இல்லாம அந்த டீம் அனுப்புறதே தவறு. அந்த டிஎஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு டீம் லீடர் இல்லாம ஒரு டீம் அனுப்புறதே தவறு. அப்போ அந்த டிஎஸ்பி இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபுட்டிங் ஒன்லி கான்ஸ்டபிள் டு இன்வெஸ்டிகேட் திஸ் மேட்டர். இப்போ டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சார் வந்து அதுக்கு தகுதியான ஒரு நபராக இல்லாமல் இருந்ததால இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அவர் வந்து ஒரு டீம் லீடர் இல்லாமல் ஒரு 10 பேரை அனுப்பி லோக்கல் கிரைம்லையும் கேட்க வேண்டாம், நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற ஒரு உத்தரவு மிகவும் தவறானது. சார் இப்போ கோயில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே தான் சார் இருக்குது? ஏன்னா நீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னா காவல்துறையே தகவல் சொல்லியிருக்காங்கன்னு ஜட்ஜு வந்து திட்டிருக்காரு. கோவிலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதை எதற்காக காவலர்கள் பறிமுதல் செஞ்சுருக்காங்க? கோயிலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை யார் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாரோ அந்த விசாரணை அதிகாரி அந்த ஃபுட்டேஜை எடுக்கத்தான் வேணும். இவர் வந்து எத்தனை மணிக்கு இவங்க வந்து இறங்கினோடனே இவங்க இந்த திசையில் போனாங்க, இந்த அஜித்குமார் வந்து எந்த நண்பர்கிட்ட காரை கொடுத்து அனுப்பிச்சா அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து அந்த தகவலாம் அதில் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து பார்க்க வேண்டியது விசாரணை அதிகாரியுடைய காவல்துறையுடைய பொறுப்பு. அதனால இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அதை கோர்ட்ல ஒப்படைக்கலன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. எதனால சார்? அதை கோர்ட்ல வந்து நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிற தகவலை நீதிமன்றத்தின் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும். அதை வந்து ஃபார்ம் 95 அப்படின்னு ஒன்று, அது போலீஸில் வந்து சீசர் மகசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார்ம் 95 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதன் வழியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். அது எப்படின்னா இந்த உண்மைத்தன்மை இருக்குது. அந்த சிசிடிவி வேறு பக்கம் திரும்பி இருந்துச்சு வைங்களேன், இந்த சிசிடிவியை ஒரு முறை வந்து இவங்க போட்டு பார்க்கணும். யார்? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போட்டு பார்த்து இந்த நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் வந்து இறங்கினதையும் கார் சாவியை கொடுத்ததையும் காரை வந்து வேற ஒரு நபர்கிட்ட கொடுத்ததையும் இந்த ஃபுட்டேஜ் கவர் பண்ணியிருக்குது அப்படின்னா தான் அது வந்து பயனுள்ள அதோட நம்பகத்தன்மையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுதான் அது பயன்படும். கண்டிப்பா சார். இப்போ உங்களுடைய பார்வையில் அஜித்குமார் தவறு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு சரியான பதிலை எனக்கு சொல்ல, ஏன்னா இப்போ வந்து நிக்கிதா நேர்மையானவரா இல்லை அஜித்குமாருடைய கேர்லெஸ்? அஜித்குமார் வந்து டிரைவிங் தெரியாது. ஆமாம் சார், டிரைவிங் தெரியாது. ஏன்னா அந்த வீல் சேர் எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் கேட்டாருன்றது தான் ஆரம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நீ 500 ரூபாய் என்கிட்ட 500 ரூபாய் கேட்குறியா? நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் பாரு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை உங்ககிட்ட காட்டி உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் நிக்கிதா வந்து பொய் புகார் அளிச்சிருக்காங்கன்னு இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து இதுக்கு விசாரணையும் காலமும் பதில் சொல்லட்டும்னு விட்டுருவோம். ஏன்னா நம்ம யூகத்தின் அடிப்படையில் வந்து இப்படித்தான் அப்படித்தான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயம் விடுமில்லை. நான் கண்ணை கட்டி விட்டு நீதி தேவருடைய தராசை கையில் பிடித்து விட்டு எது உண்மையோ அந்த பக்கம் வந்து அது அந்த விடை வந்து எது உண்மைத்தன்மை இருக்கதோ அந்த பக்கமே வந்து நீதி சாரட்டும் என்று நான் தெரியும். கண்டிப்பா சார். யூகத்தின் அடிப்படையில சொல்ல விரும்புறேன்னு சொல்றீங்க. ஆனா எந்த யூகத்தின் அடிப்படையில அஜித்குமார் தான் தவறு பண்ணியிருப்பாருன்னு அப்படி ஒரு கொடுமை அவருக்கு நடந்திருக்கணும் சார்? இல்ல, அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் என்னன்னா அவர்கிட்ட தான் கார் சாவியை கொடுத்தாங்க, அதனால அவர் ரெஸ்பான்சிபிள் ஆயிடுறாரு. அதனால விசாரணை அவரை நோக்கி போச்சு. அப்போ அஜித்குமார் தான் இன்னொருத்தரை பார்க்கிங் பண்ணுறதுக்கு விட்டார். பார்க்கிங் பண்ணிட்டு திருப்பி வரும்போது சாவி வாங்கி வச்சார். அவர் தெரிந்த நபரா தெரியாத நபரா, அவர் எடுத்தாரா எடுக்கவில்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக அந்த நோக்கத்தில் விசாரணை போனதெல்லாம் சரிதான். ஆனால் அவங்களை அடித்ததும் அவரை நடத்திய விதமும் தான் வந்து தவறு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்அப் மரணங்கள்ன்றது புதுசு கிடையாது. பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஆட்சி மாறலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய பூதாகரமாக்கினாங்க சாத்தான்குளம் விஷயத்தை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆட்சியில் 25 மரணங்கள் தேவைப்பட்டுதா முதலமைச்சருக்கு வந்து தன்னுடைய துறை சரியாக செயல்படலைன்று புரிஞ்சுக்கிறதுக்கு? இல்லை, ஆரம்பத்திலேருந்தே நான் பல்வேறு ஊடகங்களில் வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை என்று தான் நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன். எனவே வந்து இதுக்கு வந்து இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ட்ரிபிள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு வேண்டிய ஒரு உறவினரையே வந்து நாமக்கல் காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போய் வச்சுட்டாரு. நந்தகுமார்னு ஒரு உதவியாளர் வச்சுருக்காரு. என்னப்பா ஒரு பெட்டி அஃபென்ஸு காலையிலேருந்து
குழந்தையெல்லாம் தனியாக இருக்காங்க, குழந்தைகள்லாம் தனியாக இருக்காங்க, அவரை கொண்டு போய் விடுற இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், இப்போ விசாரிச்சா சார், இப்போ விட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை அடைத்து வைத்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் லஞ்சமாய் பெற்றுக்கொண்டு இப்போ நாமக்கல் டிஎஸ்பிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவரும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நந்தகுமார் அவர் விட்டுற ஐயா இப்போ அவர் எழுதி வாங்கிட்டு இப்போ விட்டுற போகிறேன் ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருக்காரு. ரொம்ப வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணுறேன். இந்த முதலமைச்சருக்கு போய் சேரட்டும் இந்த செய்தி. அவர் வந்து நாமக்கல் எஸ்பி கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவர் வந்து ரொம்ப மாலை மரியாதையோடு திருச்செங்கோடுக்கு மாற்றப்பட்டார். இது மாதிரி காவல் நிலையங்களில் வந்து கொண்டு வந்து உள்ள அந்த கேஸில் போட்டுருவேன், இந்த கேஸுடன் போட்டு மிரட்டி 10,000 25,000 வசூல் பண்ணுகிற அந்த கருப்பாடுகள் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல யாரெல்லாம் கருப்பாடுகள் என்று இதுவரையுமே நீங்கள் கண்டுபிடித்து அடையாளம் காட்டவில்லை. அவங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்து ஏஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு யாரெல்லாம் நியாயமாக வேலை செய்கிறாங்களோ அவங்கள மட்டுமே வந்து மக்களை சந்திக்கிற பணிக்கு நீங்கள் பணி அமர்த்தினா தான் இந்த காவல்துறை வந்து நற்பெயரை பெற்று தரும். அதுதான் நான் கேட்கலாம் சார், எது மாறணும், எது மாற்றப்பட வேண்டும் சார்? இல்லை, யாரெல்லாம் கருப்பாடுகள், யாரெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க, அப்போ அரசியல் தவிர்க்க முடியாதா போயிடுச்சு. மாவட்ட செயலாளரும் மந்திரிக்கும் வேண்டியவன் தான் வந்து நல்ல காவல் நிலையத்துக்கு வர முடியும். அப்போ என்ன தவறு செஞ்சாலும் அவனை மன்னிச்சு காப்பாற்றுற மாதிரியான அரசியல்வாதிகள்கிட்ட நிழலிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு பாருங்க, காவல்துறையுடைய தலைவர்கள், ஆனால் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கீழே இருக்கிற கருப்பாடுகள் யார், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற எஸ்பியே செய்ய முடியாது. ஏன்னா அவர் வந்து மாவட்டத்துக்கு வேண்டியவர், இவர் மந்திரியோட ஆள், அதனால் அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்படியெல்லாம் வந்து காவல்துறைக்குள்ளே ஒரு ஆள் இருக்கக்கூடாது. அதான் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவ்வளோ குறைகளுக்கு காரணம், கருப்பாடுகளை வந்து நீங்கள் அடையாளம் காணவில்லை, அவர்களை கண்டுபிடித்து ஓரம் கட்டவில்லை. அதனால தான் இந்த மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. இப்போ அஜித்குமார் உயிரிழந்துட்டாரு, அந்த பெண்மணி நிக்கிதா தலைமறைவாயிட்டாங்க, நகையை வச்சுருந்தாங்களான்னு கூட தெரியல, அதுவே இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்குது. அவங்களே கடைசியில் பார்த்தீங்கன்னா பல மோசடிகளை பண்ணியிருக்காங்க. தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிக்கிதாவுடைய கம்ப்ளைண்ட் வந்து உண்மையானது தானா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சத்திய சோதனைக்கு உட்படுத்தப்படும். அதில் வந்து தான் இந்த வழக்கு அப்போ முழுமையாக வந்து இந்த கம்ப்ளைண்ட்டே வந்து உண்மைத்தன்மை இல்லாத போது இவ்வளவு ட்ராவலை வந்து அவசரப்பட்டு நிகழ்த்திருக்காளேன்னு நீங்கள் சொன்னபடி யாரை வந்து அந்த 10 பேரை டெப்யூட் பண்ணாங்க, யார் வந்து எஃப்ஐஆர் போடாமையே அந்த விசாரணையை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண சொன்னாங்க, அவங்க அத்தனை பேருமே வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும். தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு, நாங்கள் இத்தனை அறிவுரை சொன்னதுக்கு அப்புறமா அப்படி சொல்லக்கூடாது, உங்களை மீறியே நடந்துடக்கூடாது, இத்தனை அறிவுரை சொல்கிற போதும் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த போதும் மீறி நடக்கிறார்கள் என்றால் அவர் வந்து சட்டத்தில் அத்தனை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டோம், அதுக்கு நான் வழிமொழிகிறேன்னு சொல்கிறார். ஸோ முதல்வருடைய வழிமொழிதல் கூட வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு ஈவிரக்கமே கிடையாது. நீ வந்து உன்னை விசாரிக்க சொன்னால் நீ இவ்வளோ கடுமையாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக நீ தன்னிச்சையாக பண்ணதுக்காக அனுபவிடா சொல்லிட்டாரு. இதுதான் வந்து எதிர்கால காவல். முதல்வரே சார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டும், அதுவே முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டும் எடுக்கிறாரோ? இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாருங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஜெயராஜ் கேஸில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை, உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து சரியில்லாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி வந்து காவல் நிலையத்தில் அடித்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அவங்க மீது வந்து கொலை குற்றம் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க மீது கொலை குற்ற வழக்கு பதிவு செஞ்சு இன்ன வரைக்குமே பெயில் வர முடியாமல் அந்த அதிகாரிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக சார். இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்கிற வரை தோளோடு தோல் நின்று உடனிருந்து பயணம் செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக போய் திரு பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேஸை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா நம்ம ஸ்பெஷல் பார்ட்டிலே இருந்துக்கலாம். டிஎஸ்பியோட நிலை மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு, காலையில் ஒரு தடவை வருவான், மத்தியானம் ஒரு தடவை வருவான், சம்மன் கொடுக்குறவன் கண்டுபிடிக்க முடியலன்னா 2 நாள் சாப்பிடாம 3 நாள் சாப்பிடாம. நான்லாம் காவல்துறையில் வட சென்னையில் 1 வார காலம் வந்து அங்கே இருக்கிற பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு அந்த ரூம்லேயே இருந்தெல்லாம் வாழ்க்கையில் வேலை பார்த்துருக்குறோம் வைங்களேன். இப்படி கடினமாய் வேலை பார்க்குறவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் வந்து சொகுசு வாழ்க்கையே வந்து காவல்துறையில் வந்து சேர்ந்ததே அவன் வந்து அவங்க மந்திரியை வச்சு தான், எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் வச்சு தான். அவன் சொகுசான இடத்துல தான் வேலை பார்ப்பான், என்னங்க சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்வான். அவன் வந்து இறங்கி போய் வந்து யார்கிட்டையும் வந்து டீப்பாக கூட விசாரிக்க மாட்டான். அந்த மாதிரி ஆளுகள் குடியிருக்கிறதுக்கான இடம் அல்லது. என்னங்க இது ஒரு புனித பயணம்.
மனிதர்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட 395 அதிகாரங்களையும் சலுகைகளையும் என்னங்க காத்து பேணி பாதுகாத்து மனிதன் வந்து எல்லா கான்ஸ்டியூஷனில் கொடுக்குற எல்லா ரைட்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தனி மனிதனுடைய உரிமையும் உடைமையும் பாதுகாக்கணும். இதுதான் நம்ம அடிப்படை கடமை அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க மட்டும்தான் காவல்துறையில் பயணம் பண்ணணும். ஓகே சார். இப்படி மிஸ்யூஸ் பண்ணுற அத்தனை பேருமே சட்டத்துக்கு உட்படுத்தி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஓகே சார். இப்போ அஜித்குமாருடைய மரணம், இந்த 25 லாக்அப் மரணங்கள், இந்த நிகழ்வுகள் திமுகவினுடைய எதிர்காலத்தை வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்ற தேர்தலில் இது வந்து ஒரு பேசு பொருளாய் கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறது உறுதி. அதை வந்து எப்படி கடந்து செல்கிறார்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா எந்தெந்த அதிகாரி மீது முறையாக என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்கள், பாரபட்சம் இல்லாமல் வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரானால் எதிர்காலத்தில் வந்து அவங்க நாங்கள் இந்த மாதிரி அந்த நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்ல முடியும். எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி வெளியே வருவார் நினைக்கிறீங்களா? எடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். கண்டிப்பா. சரி, பிரத்யராஜ் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ். அந்த வெஞ்சன்ஸ்னுடைய அடிப்படையில் தான் அந்த 2 பேரை டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அஜித்குமாரோடைய மரணம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவும் கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தினால் மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உயர் அதிகாரிக்கு இன்னொரு உயர் அதிகாரி அழுத்தம் கொடுத்துருக்காரு. அந்த உயர் அதிகாரியை திமுக அரசாங்கம் வெளியே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த உயர் அதிகாரியை அல்லது யார் இந்த அழுத்தத்துக்கு காரணம் என்பவரை இல்லைங்க சரியான தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் அது ஒரு பெரிய கேள்வியாக வைக்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் ஆளுகின்ற அரசு தன் செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.